கடவுள் நம்ப கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. இவன் சொல்கிறான், நான் அதை அரவணைத்துக் கொள்ளுகிறேன், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அதை எடுத்துக்கொள்கிறேன், நீர் சொன்னபடியே அது ஆகட்டும் அப்படின்றான். 24ஆம் வசனம், ஆம் அது நிலவரப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகள் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும் உமது அடியானியாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக திடமானது என்றும் சொல்லப்படுவதனாலும் உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படவும் கடவுது. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர், காது கேட்க சொல்லிட்டீர் எனக்கு என் வீட்டை கட்டுறேன்னு. ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இனிமே நான் அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். என் வீட்டை கட்டுறேன்னு சொல்லி இருக்கிறீர், நான் நம்புகிறேன். இதை நான் ஏறெடுப்பேன் ஜெபமாக, கர்த்தாவே என் வீட்டை கட்டும் நிலவரப்படுத்தும் என்று. ஏன்னா நீர் சொல்லிட்டீர். அதுதான் பாருங்க உண்மையான ஜெபம். ஜெபம்ங்கிறது எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கர்த்தர்கிட்ட மன்றாடிட்டு இருக்கிறது இல்லை. கர்த்தர் என்னை குறித்து என்ன தரிசனம் வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு தெரிஞ்சுட்டு, என்னை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்னன்னு அறிந்து கொண்டு, கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக கேட்பது தான் ஜெபம். அதுதான் 100க்கு 100% பதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஜெபம். சொல்றான், நீர் சொல்லிட்டீரு, இப்போ நீ சொன்னதை அப்படியே நிறைவேற்றணும்னு நான் ஜெபம் பண்ண போறேன். அந்த தைரியம் எனக்கு வந்துருச்சு. நீர் சொன்னதுனால எனக்கு ஜெபம் பண்றதுக்கு தைரியம் வந்துருச்சுன்றான். அதுதான் ஜெபம். இப்போ கூட நம்ம ஜெபம் கூட கர்த்தர் வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கா, அவருடைய வார்த்தையில் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், மீட்பில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்றதை பார்க்கும்போது அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். சாலமோன் இவனுடைய குமாரன் ஜெபம் பண்ணுறான் பாருங்க, பின்னால் ஒரே லைனில் முடிச்சுக்கிறான் ஜெபத்தை. வள குலகுலன்னெலாம் ஜெபம் பண்ணலாம பயங்கரமாக ஜெபம் பண்ணுறான். சொல்கிறான், தேவரீர் என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னதை அப்படியே செய்யும் அப்படின்றான். எப்படி இருக்கு பாருங்க ஜெபம், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. முழு ஆல் நைட் ப்ரேயர் வைக்கலாமே. அழுது புரண்டுகிட்டு கர்த்தர்கிட்ட கண்ணீர் விட்டு கெஞ்சிட்டுல சொல்றான், ஆண்டவரே நீர் வார்த்தையின் தேவன், நீர் உண்மை உள்ளவர். என் தகப்பன் கேட்கல, நீர் தான் சொன்னீர் இப்படிலாம் செய்ய போறேன்னு. நீர் சொன்னீர் என் தகப்பனுக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி, என் தகப்பனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே செய்தரணும். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி ஜெபம் பண்ணலான்னு? கர்த்தர் இங்கே என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை அப்படியே ஜெபிக்கலாம். அதுதான் ஜெபம், அதுதான் வெற்றிகரமான ஒரு ஜெபம். அப்படி சொல்லிட்டு அப்படியே அரவணைத்து கொள்றான். நல்ல விசேஷத்தை எனக்கு சொன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது உமது அடியாண்டி வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளி நீர் ஆசீர்வதிச்சிட்டீர் என்னன்றான். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். அவர் சொன்னதை அப்படியே டிக்ளேர் பண்றான். ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், ஆகவே என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் பேர் நிற்கும், தாவீதின் சிங்காசனம் அழியாமல் எப்போதும் இருக்கும்.